Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல ரூபிகான் ரிசர்ச் ஐபிஓவோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 1999ல இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க அண்ட் இவங்க வந்து ஃபார்மசிட்டிக்கல் அண்ட் ஃபார்முலேஷன்ஸ் டெவலப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் அண்ட் கமர்ஷியலைசேஷன் பிசினஸ்ல இருக்காங்க. லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல பார்க்கும்போது இந்த கம்பெனி கிட்ட 72 ஆக்டிவ் அப்ரிவேட்டட் நியூ ட்ரக் அப்ளிகேஷன் ப்ராடக்ட்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவ் ட்ரக்ஸ் எல்லாமே யூஎஸ் எஃப்டிஏனால அப்ரூவ் பண்ணப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். இந்த கம்பெனி கிட்ட 350 ஸ்டாக் கீப்பிங் யூனிட்ஸ் இருக்கு அண்ட் இவங்களுக்கு டோட்டலா 96 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இதுல டாப் 3 கஸ்டமர்ஸுக்கு மட்டுமே இந்த கம்பெனியோட 90% ஆஃப் ப்ராடக்ட்ஸை சப்ளை பண்றாங்க. இதுவுமே இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். இந்த கம்பெனி டைரக்ட் டு கஸ்டமர்ஸ் மட்டும் இல்லாம பர்ச்சேசிங் ஆர்கனைசேஷன்ஸ், நேஷனல் ஃபார்மசி செயின்ஸ், ரீஜனல் ஃபார்மசி செயின்ஸ் அண்ட் கேர் ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் இவங்களோட ப்ராடக்ட்ஸை சப்ளை பண்றாங்க. இந்த கம்பெனிஸோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஆஸ்திரேலியா, யுனைடெட் கிங்டம், சிங்கப்பூர், சவுதி அரேபியா அண்ட் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்னு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்க்கு சப்ளை ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனிக்கு 3 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அண்ட் 2 யூஎஸ் எஃப்டிஏ இன்ஸ்பெக்டட் ஆர்என்டி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இந்த கம்பெனி ஓன் மேனுஃபேக்சரிங் மட்டும் இல்லாம கான்ட்ராக்ட் பேஸ்ட் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இந்த கம்பெனிக்கு கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா இந்தியா, ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்துல இருந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்பவே வைடா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இதுல பெயின் மேனேஜ்மெண்ட், சிவிஎஸ், சிஎன்எஸ், ஹைப்போகெலேமியா, ஸ்கெலிட்டல், மஸ்குலர் ரிலாக்சன்ஸ், எர்னாட்டி, கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல், மெட்டபாலிக் அண்ட் இம்யூன் சப்ரசன்ட்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரீஜன் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது இந்த கம்பெனிக்கு யூஎஸ்ஏ ரீஜன்ல இருந்து மட்டுமே 98.49% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு அண்ட் இந்தியாவில் இருந்து 0.78% ஆஃப் ரெவன்யூஸ் தான் வந்திருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் பிசினஸ் வந்து யூஎஸ்ஏ ரீஜன்ல இருந்து தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இவங்களோட அசெட்ஸ், டோட்டல் இன்கம், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், EBITDA, நெட் வொர்த், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஃப்ரீ கேஷ்ல வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 134.36 crores சொல்லியிருக்காங்க அண்ட் நெட் வொர்த் பாத்தீங்கன்னா 540.98 crores டெவலப் ஆகிருக்கு. டோட்டல் பாரோயிங்ஸ் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 25ல ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் வந்து பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஒரு ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பேண்ட் 461 rupeesனு சொல்லியிருக்காங்க அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் வந்து 485 rupees per shareனு சொல்லியிருக்காங்க. இது வந்து டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் வந்து earnings per share. இந்த இபிஎஸ்னா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இதோட எண்ட் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட earnings per share வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 25ல இபிஎஸ் வந்து 8.82 rupeesனு சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்டாக்கோட இபிஎஸ் இயர் ஆன் இயர் கேட்டகரியில டெவலப் ஆகிறது அந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 54.99 வரும். இப்போ இந்த ஸ்டாக் பிஇ ரேஷியோவை இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோட கம்பேர் பண்ணலாம். ஃபார்மசூட்டிகல்ஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் பிஇ ரேஷியோ வந்து 24.10. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் பிஇ ரேஷியோ வந்து அதிகமா இருக்கு. இந்த ரீசனால எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படிதான் மென்ஷன் ஆகியிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7865 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டை நான் டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் ஆன ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ROCE பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 26.45% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஜெனரலா இந்த பாராமீட்டர் வந்து 15%க்கு மேல இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 25ல 10.37% மெயின்டைன் பண்றாங்க. மேனுஃபேக்சரிங் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரிக்கு இந்த மார்ஜின் நல்ல மார்ஜின் புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி ஃபினான்ஷியல் இயர் 23ல 0.50 rupees டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க. 24ல 0.02 அண்ட் 25ல 0.02 rupees அளவுக்கு டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பியர் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். பார்மசூட்டிகல்ஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பேர்ஸ் பாத்தீங்கன்னா சன் ஃபார்மா, அரவிந்தோ ஃபார்மா,
Zydus Life Sciences, Strides Pharma, Dr. Reddy's, Alembic Pharmaceuticals and Lupins Limited. இந்த இண்டஸ்ட்ரியில Sun Pharma வந்து லீடிங் பொசிஷன்ல இருக்காங்க. அண்ட் ரூபிகான் ரிசர்ச் கம்பெனியோட கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனி வந்து ரொம்பவே சின்ன கம்பெனியா இருக்காங்க. அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ்ல பார்க்கும்போது நியூட்ரல் பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்தியாவில் ட்ரக்ஸ் மேனுஃபேக்சரிங் வந்து நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் வந்து யூஎஸ்ஏ ரீஜன்ல இருந்து வரதுனால யூஎஸ்ஏவோட ஃபார்மாசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரியோட இம்போர்ட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இயர் கேட்டகரியில் கம்மியாகிட்டு இருக்கு. அதாவது ஃபினான்ஷியல் இயர் 24ல அரௌண்ட் 6% தான் இம்போர்ட் பண்றாங்க. அதுலயும் ரீசெண்டா மிஸ்டர் ட்ரம்ப் வந்து நிறைய ரெகுலேஷன்ஸ் போட்டுட்டு இருக்காரு. இந்த ரீசன்னால யூஎஸோட பிசினஸ் நல்லாவே எஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. அண்ட் ஃபார்மாசிட்டிகல்ஸ் இண்டஸ்ட்ரியோட டிபெண்டன்ஸை குறைக்கிறதுக்காக யூஎஸ்ஏ செப்பரேட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் நிறைய நியூஸ் சொல்றாங்க. ஸோ இந்த ரீசன்னால இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி இந்த கம்பெனிக்கு நெகட்டிவா க்ரோ ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனியோட 2 இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணின மாதிரி இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் வந்து யூஎஸ்ஏ ரீஜன்ல இருந்து மட்டும் தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன் கேஸ் இந்த எக்ஸ்போர்ட் பிசினஸ் அஃபெக்ட் ஆச்சுன்னா அது வந்து இந்த கம்பெனியோட ரெவன்யூவை டைரக்டாவே இம்பாக்ட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் செகண்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருந்தாலும் டாப் 3 கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்தே மோர் தென் 90% ஆஃப் ரெவன்யூஸ் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி இஷ்யூ பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஎல் இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸை இந்த கம்பெனியோட அவுட்ஸ்டாண்டிங் பாரோயிங்ஸை செட்டில் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ October 9 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகிருக்கு அண்ட் 13 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ ₹1 per ஷேர் அண்ட் ஒரு லாட்டுக்கு 30 ஷேர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 1377.50 crores அண்ட் இதுல 500 crores அளவுக்கு ஃப்ரெஷ் இஷ்யூ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட எம்ப்ளாயி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ₹48 அளவுக்கு எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதா அப்டேட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் October 14 தெரிஞ்சிடும் அண்ட் லிஸ்டிங் டேட் வந்து October 16. நம்ம டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடைச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிற லிங்கை நான் ஷேர் பண்ணுவேன். நீங்க அதில் ஈஸியாகவே ரெஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பத்தி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 77.61% சொல்லியிருக்காங்க. அண்ட் போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. யூஸ்வலா போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 75%க்கு கீழே இருந்ததுன்னா பாசிட்டிவ்னு புரிஞ்சுக்கலாம். ஃபைனலா ரூபிகான் ரிசர்ச் ஐபிஓட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ, ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். பிரைஸ் வேல்யூஷன், பேர் கம்பேரிசன் அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கு நெகட்டிவ் ரேட்டிங், இஷ்யூ டைப்புக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். கரண்டா இந்த கம்பெனி வந்து ₹100 பாசிட்டிவ் ஜிஎம்பியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது அரௌண்ட் 20% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பட் இந்த ஜிஎம்பி வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஜிஎம்பி வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன். நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் வந்து இந்த ஐபிஓல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட 4 டிமேட் அக்கௌண்ட்ல இருந்துமே அப்ளை பண்ண போறேன். நான் வந்து லிஸ்டிங் கெயினுக்காக மட்டும் தான் அப்ளை பண்றேன். நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.